Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ எங்களுக்கு தேவை ஆக்குபேஷன். அந்த ஆக்குபேஷன் பேசிஸ் ரிட்டர்ன் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் நம்பர். தமிழ் படங்கள் யூஸ்வலி மார்ச் மாதம் யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் எடுத்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான் எங்களை காப்பாற்றிருச்சு. விஜய் சார் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. ஆமாம், இது கோட்டில். ஸோ அது ஒரு இமீடியட்டாக வந்து ஆஸ் இஃப் பாசிங் ஆன் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் ஆளுங்களும் ரொம்ப வரவேச்சு அந்த படத்தை வந்து நல்லா பாராட்டினாங்க. கதையும் நல்லா இருந்தது. படம் ஐலான் போட்டோம், கேப்டன் மில்லர் போட்டோம். அதில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வீக்ஸ் ஹாலிடேஸ் வருது பொங்கல். ஒரு 5 நாள் 6 நாள் படம் ஓடலையே, கண்டென்ட் இல்லையே. கண்டென்ட் தான் கிங்கு, சீசனே கிடையாது. பழைய காலத்துலலாம் இந்த ஃபேமிலி வேல்யூ இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருந்தது, காமெடி வேல்யூ இருந்தது. இந்த மூணுமே இப்போ மிஸ்ஸிங். இப்போ வந்து ஏபிசிடி ஃபார்முலாவில் ஓடிங்க இருக்கு. ஆக்ஷன், பிளட்டு, கிரைமு, ட்ரக்ஸ் வச்சு தான் படம் எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலி பேஸ்ட் ஆடியன்ஸ் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபேமிலி மிஸ்ஸிங். ஒரு படம் வந்து எப்படி வந்து கதை எடுத்துன்னு போகணும், ஸ்க்ரீன் பிளே, அதில் ஜெயிச்சது வந்து ஃபர்ஸ்ட் மகாராஜா, அதுக்கப்புறம் மேயழகன். நாங்கள் எதிர்பார்த்த படங்கள் ஓடுறது இல்லை, ஹைப் பண்ண படங்கள் ஓடல இந்த வருஷம். ஏமாற்றல் வந்து இந்தியன் 2, கங்குவா. நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு வந்து டைரக்டருங்களுக்கு படம் காமிக்கிறது. அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஆடியன்ஸ் கூட உட்காந்து தான் படம் பார்க்குறாங்க. எப்படி சார் அவ்வளோ காசு போட்டு பண்ண? அதுதான் கொடுமை. சார் ரிவ்யூ சொல்லலாம், படம் வந்து நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அது வந்து கருத்து சொந்தம். பட் ஒருத்தனை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. தொழிலுக்கு வந்ததே வேஸ்ட்டு, அது மொக்க படம், வேஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு கலராக ஷர்ட் போட்டு பெஞ்சில் உட்காந்து பேசுகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க, மக்களோட நிலைமையும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன படம் ரிவ்யூ எடுத்தால் கூட லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி ஒருத்தனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம், போகாதேன்னு சொல்லலாம். ஆனால் கதை நல்லா இருந்ததுன்னா இவங்க இந்த வந்து காசு கொடுத்த ரிவ்யூருங்களோட கருத்து படம் நல்லா இருந்தால் அதோட அதிகமாக இருக்கும். சார் நீங்கள் பார்த்த வரைக்குமே டாப் 3 பிக்ஸ் 2024 எது சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம அமரன். 3வது வந்து வேட்டையன். அது ஏதோ 1000லாம் சொல்கிறாங்க, 1000 crores அந்த மேஜிக் தமிழ் சினிமா பண்ணுன்றாங்க. சரி பண்ணுமா சார்? நான் எதிர்பார்க்குறது 69 தான். தளபதி 69. ஆமாம், அதுதான் 1000 கோடி. ஏன்னா அது வந்து பார்ட்டிங் கிஃப்டாக மக்கள் விஜய் சார் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். 69 இஸ் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. தமிழ்நாடு மக்கள் ஜெயிச்சாங்க, சினிமா தியேட்டருக்காரங்க ஏமாந்தாங்க. 2024 அதுக்கு அந்த இயர் எண்டில் இருக்கும். நிறைய படங்கள் வெளிவந்தது சார். தியேட்டர் ஓனர்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்ச படங்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, ப்ராஃபிட்டபுள் கொஸ்டின் பார்த்தா நாங்கள் எதையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஓகே, எங்களுக்கு தேவை வந்து கலெக்ஷன் பேஸில் தான் எங்களுக்கு ரிட்டர்ன். இப்போ ஒரு படம் வந்து அமரன், அப்புறம் கோட் வந்ததுன்னா இப்போ கோட் படம் வந்த கலெக்ஷனில் வந்து ஒரு தியேட்டரில் வந்து 2 மாதத்தோட செலவு வந்துடுச்சு. அதே மாதிரி அமரன் படத்தை போட்ட உடனே 1.5 மாதம் செலவு வந்துடுச்சு. ஸோ அதுதான் நாங்கள் பார்க்குறது. ஏன்னா எந்த சினிமா தியேட்டருக்காரையும் சென்னை சிட்டியில் நாங்கள் வந்து அட்வான்ஸோ இல்லை அந்த ப்ரொடக்ஷனில் ஈடுபடுறதில்லை. ஸோ எங்களுக்கு தேவை ஆக்குபேஷன். அந்த ஆக்குபேஷன் பேசிஸ் ரிட்டர்ன் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் நம்பர். ஸோ இது 2 படங்கள் தான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு ஒரு சின்ன படமாக இருக்கும், லோ பட்ஜெட் ஃபிலிம் வந்து லைக் ஃபுட் ஃபால்ஸ் அதிகமாக வந்து ஒரு பெரிய படங்கள் ஈக்குவல் இல்லாமல் ஓரளவுக்கு பாதியாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல சார், அந்த மாதிரி படங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, எங்களுக்கு வந்து மார்ச் மாதம் ரொம்ப ப்ராப்ளம் இந்த வருஷம். அப்போது வந்து பீக் எக்ஸாமு. தமிழ் படங்கள் யூஸ்வலி மார்ச் மாதம் யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் எடுத்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான் எங்களை காப்பாற்றிருச்சு. ஓகே, அது எதிர்பாராத படம், யாருக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. 3வது வாரம் பார்த்தீங்கன்னா 500 ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ அது ஸ்லோவாக வந்து பிக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடைக்கானல் வந்து குணா கேவ்ஸோட சிமிலாரிட்டி, அதோட கனெக்டிவிட்டி இருந்தது. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க படத்தை. அதை தாண்டி வேற பிற மொழிகள் படங்கள் வந்து தமிழில் வந்து ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த வருஷம் இல்லை சார். லக்கி பாஸ்கர் சார், லக்கி பாஸ்கர் வந்து அது வந்து தீபாவளி டைமில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்க்ரீன் தான் வந்தது. 2வது வாரம் 3வது வாரம் வந்து 500 ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஆனால் அது வந்து லக்கி பாஸ்கர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் அமரன். தீபாவளியில் அந்த டைமில் ஸ்க்ரீன்ஸே கிடைக்கல. ஏன்னா அமரன் வந்து 3 பிக்கெஸ்ட் பீப்புள் இன் தி இண்டஸ்ட்ரி. ஒன்று வந்து ராஜ்கமல், செகண்ட் வந்து சோனி ஃபிலிம்ஸ் ஹாலிவுட் கம்பெனி, 3வது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பை ரெட் ஜெயிண்ட். ஸோ இந்த 3 காம்பினேஷன் வந்து படம் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் வந்து இது நல்ல படமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இந்த 3 பிராண்டும் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ். ஸோ அதுதான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணாங்க, சினிமா தியேட்டரும் ப்ரிஃபர் பண்ணாங்க. அண்ட் வந்து மேஜர் முகுந்த் அவர் வந்து தமிழ்நாடு பயோபிக், அது ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஆர்மி சோல்ஜர் பற்றி எடுத்த பயோபிக்.
எல்லாரும் வந்து இது உண்மையான கதைன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாங்க. அப்போ தான் அந்த ப்ரீவியஸ் படத்தில் வந்து விஜய் சார் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. ஆமா, இது கோட்ல. ஸோ அது ஒரு இமீடியட்டாக வந்து ஆஸ் இஃப் பாசிங் ஆன் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் ஆளுங்களும் ரொம்ப வரவேச்சு அந்த படத்தை வந்து நல்லா பாராட்டினாங்க. கதையும் நல்லா இருந்தது படத்தை. அண்ட் பொதுவா இப்போ எல்லாத்துக்கும் சீசன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சார், அப்படி சினிமாக்குன்னு ஏதாவது சீசன் இருக்கா சார்? இந்த சீசன்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் ஆடியன்ஸ் கம் ஹியர் அப்படின்ற மாதிரி? இல்லை, சினிமாக்கு சீசனே கிடையாது, கதை தான் சீசன். கண்டென்ட் நல்லா இருக்கும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்தது, ஹைலான் போட்டோம், கேப்டன் மில்லர் போட்டோம். அதில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வீக்ஸ் ஹாலிடேஸ் வருது பொங்கலில். ஒரு 5 நாள் 6 நாள் படம் ஓடலையே, கண்டென்ட் இல்லையே. கண்டென்ட் தான் கிங்கு, சீசனே கிடையாது. அதே 2 வருஷம் முன்னாடி வந்து விக்ரம் வந்தது ஜூன் மாதம். அப்போ தான் பீக் வந்து ஸ்கூல் சீசனு, காலேஜ் சீசனு. அப்போ தான் வீக்கெஸ்ட் மந்த். அது மார்ச் அண்ட் ஜூன் ஆர் சப்போஸ் டு பி த வீக்கெஸ்ட் மந்த். படம் ஓடிச்சு, கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ கண்டென்ட் பேஸ்ட் தான் சீசன் கிடையாது. என்னதான் அந்த செம்மு ஹாலிடேஸ் எதுவும் இல்லைனாலும் படம் வந்து இறங்கும் போது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் கண்டென்ட். என்டர்டெயின்மெண்ட் இருந்ததுன்னா சீசனே கிடையாது. அண்ட் இப்போ இருக்க பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வந்துட்டு படங்கள்லாம் நிறைய வெளிவருது சார். ஆனா நீங்க எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் உள்ள வந்து படம் பார்க்குறாங்களா, இல்லை அந்த படம் பார்க்கறதுக்கான கூட்டம் கம்மியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க? நீங்க பாத்தீங்கன்னா எப்போ ஒரு லாங் ஹாலிடேஸ் இருந்ததோ அந்த டைம்ல வந்து இப்போ ஜனங்க வரதில்லை சினிமா தியேட்டர். லாஸ்ட் இயர்லாம் காணும் பொங்கல்லாம் நிறைய எதிர்பார்த்தோம், சினிமா தியேட்டர்லாம் ஃபுல்லாகணும். ஒரு 2 வருஷமாக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த 7 days கேப் வருது இல்லைங்களா? ஆமாம், மக்கள் வந்து வெளியூருக்கு போயிடுறாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பஸ், ஒரு 9 லட்சம் பேர் வெளியில் போனாங்க. காருங்க வந்து இவ்வளோ வந்தது, டோல்கேட்டில் வந்து 3 கிலோமீட்டரு கூட்டம் இருந்தது, நெரிசல் இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ 10ஆம் தேதி லீவுனா 9ஆம் தேதியே கிளம்பிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக 8 days கிளம்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க எல்லாம் ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸ், வெளி சிட்டிலேருந்து வந்த ஆளுங்க, சென்னையில் வந்து தங்கிட்டு இவங்க தான் அந்த போகும்போது ஜென்ரலாக வந்து அந்த எதிர்பார்க்குற கும்பல் வந்து எங்களுக்கு பொங்கலில் வராது. ஓகே, ஆனால் நாங்கள் வந்து அந்த மைண்ட் கான்செப்டில் பொங்கலில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் கான்செப்டில் ரிலீஸ் பண்ணுறோம். போன வாட்டி காணும் பொங்கல் அன்றைக்கி தியேட்டர்ஸ் வேர் நாட் ஃபுல். அப்போ பொங்கல் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு ஆடியன்ஸோட. எதிர்பார்த்த மாதிரி கூட்டம் வரதில்லைன்னு கொஞ்சம் ஏன்னா ஜனங்க போயிடுறாங்க வெளியூர். ஆமாம், இப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸும் ஃபுல்லாக இருக்குது, எல்லா ஃப்ளைட்ஸும் ஃபுல்லாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் டூரிசம் பார்த்தீங்கன்னா எல்லா வெளியூருக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து தே வாண்ட் டு ஸ்பெண்ட் வித் தேர் ஃபேமிலி. அந்த சினிமாவில் வந்து அந்த பொங்கல் டைமில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் கம்மியாக இருக்குது. அண்ட் சார் நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க சார். இப்போ 2024 பொதுவாக நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி சினிமா இப்போ எப்படி இருக்குது சார்? கதைகள் இருக்கா, இல்லை கதையை தாண்டி வந்துட்டு ஏதாவது எமோஷன்ஸ்லாம் உள்ள இருக்கா, இல்லை என்ன ஏதாவது ஃபார்முலா அவங்க பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இப்போது ப்ரீவியஸாக வந்து பழைய காலத்துலலாம் இந்த ஃபேமிலி வேல்யூ இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் வேல்யூன்னு காமெடி வேல்யூ இருந்தது. இந்த 3மே இப்போது மிஸ்ஸிங். இப்போ வர படங்களில் இப்போ வந்து ஏபிசிடி ஃபார்முலாவில் ஓடின்னு இருக்குது. ஆக்ஷன், பிளட்டு, க்ரைமு, ட்ரக்ஸ் வச்சு தான் படம் எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலி பேஸ்ட் ஆடியன்ஸ் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபேமிலி மிஸ்ஸிங். இப்போ ஆனாலும் பீப்புள் அந்த என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தாலும் இப்போ கூட ரசிக்கிறாங்க. அமரன் வந்து ஃபேமிலி பேஸ்ட் சப்ஜெக்ட் எப்படி ஓடிச்சு பாருங்க, நல்லா போச்சு. வாழை வந்து என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி சூரி ஒரு படம் வந்து கருடன், அதுவும் என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த வருஷம் வந்து 2024 சூரி வந்து காமெடி ஹீரோவாலேருந்து ஒரு ப்ராமிசிங் ஹீரோவா உருவாக்கியிருக்கார். அதே மாதிரி தி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒரு படம் வந்து எப்படி வந்து கதை எடுத்துன்னு போகணும், ஸ்க்ரீன் பிளே, அதில் ஜெயிச்சது வந்து ஃபர்ஸ்ட் மகாராஜா, அதுக்கப்புறம் மெய்யழகன். அது வந்து பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படங்கள். மகாராஜா வந்து சைனாவில் டப் பண்ணியிருக்காங்க, நல்லா மொழியே தெரியாது, சப்டைட்டில்ஸில் வந்து பாகுபலியை பீட் பண்ணிருக்கு. ஸோ தி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எந்த மொழிக்கும் போனாலும் அது நல்ல கதை தான். அண்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்து இந்த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிதளவில் ஒர்க் ஆகலையோன்னு சொல்லிங்களா சார்? இந்த ஏபிசிடி ஃபார்முலா மட்டுமே வச்சு நம்பர்ஸ் வச்சு பண்ணிடலாம், அதை வச்சு ஒரு பேர் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை சார், இப்போது நாங்கள் எதிர்பார்த்த படங்கள் ஓடுறதில்ல, ஹைப் பண்ண படங்கள் ஓடல. இந்த வருஷம் வந்து ஏமாற்றல் வந்து இந்தியன் 2, கங்குவா. ஸோ இது வந்து திருப்பி அவங்க வந்து டிராயிங் போர்டு ப்ரீவியஸ் படங்கள் எப்படி ஜெயிச்சாங்க, ஓகே அதையே நாங்கள் ஜெயிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு தி டிராயிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை போய் பார்த்து அனலைஸ் பண்ணி அகெயின் ஸ்கிரிப்ட் வந்தால் தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட்டு ஸ்டேட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேட் கம்மியாக வச்சுருக்கோம், 190 ரூபா தான்.
ஸோ பக்கத்தில் கர்நாடகாவில் நீங்கள் போனீங்கன்னா நார்மலாக புது படத்துக்கு 500 600 வைக்கிறாங்க, 2000 வரைக்கும் போகுது சில தியேட்டரில். ஸோ அங்கே வந்து ஒரு படம் பார்த்துட்டு இன்னொரு 3 மாதத்துக்கு யாரும் சினிமா தியேட்டர் பக்கமே போகிறதில்ல. ஆனால் இங்கே வந்து அந்த சந்தர்ப்பம் கிடையாது. இங்கே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ரேட் வந்து 190 மேலே போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறதுனால சினிமாவுக்கு நல்ல கதை என்டர்டெயின்மெண்ட் தான் மக்கள் வராங்க. ஓகே. அண்ட் வார வாரமும் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால பின்னாடி இருக்க படங்களும் லைக் ஈஸியாக முடிஞ்சிட மாதிரி ஈஸியாக முடியும். இப்போது 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்போ ஷெடியூல் போட்டாங்க. ஓகே. ஸோ நாங்கள் ஆரோக்கியமாக கண்டென்ட்டும் நல்லா வரும், படமும் நல்லா வரும். அண்ட் முன்னாடி வந்து ஓடிடியில் நிறைய படங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது சார். ஆனால் இப்போ வந்து பெருசாக படங்கள் வந்துட்டு அங்கே ஓடிடியில் இல்லாத மாதிரி நிறைய ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறோம். அண்ட் தியேட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மூவ் ஆக போகுதுன்ற மாதிரி கேள்விப்படுறோம். வாட் இஸ் யுவர் டேக் சார்? சார் 2000 இந்த கொரோனா பீரியடில் 3 பிளாட்ஃபார்ம் உருவாகிச்சு. ஒன்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்னொன்று வந்து எஜுகேட் ஃப்ரம் ஹோம், இன்னொன்று வந்து ஓடிடி என்டர்டெயின்மெண்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இப்போ முடிஞ்சிச்சு, எல்லா கம்ப்யூட்டர் எல்லாம் அந்த கான்செப்டை ஸ்லோவாக கம்மி பண்ணிட்டாங்க. எஜுகேட் ஃப்ரம் ஹோம் அதையும் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் ஸ்கூலு காலேஜில் தான் படிக்கணும். ஓடிடி தான் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இருந்தது. இப்போ அது கூட இந்த வருஷம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த போன வருஷம் வந்து 300 படம் மேலே ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் வந்து 270 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. அதில் ஓடிடியில் 115 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 115 படத்தில் அவுட்ரைட்டாக அவங்க ஓடிடி காசு கொடுத்து படம் பண்ணது 45 படங்கள் தான். ஸோ ரிலீஸ்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% தான் படம் வாங்கியிருக்காங்க அவங்க. ஓகே. இதே 2020 100 படம் மேலே வாங்கினாங்க. ஏன்னா அது மார்க்கெட் இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன படம் வாங்கினாலும் அதே பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அவங்க லைப்ரரி நல்லா இருக்குது. திருப்பி சினிமா தியேட்டருங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி சினிமா தியேட்டரில் தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க தமிழ்நாடு. இப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல சார், படம் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இப்போ 2024 முன்னாடிலேருந்து அது இருக்கா, இல்லை இப்போ ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி மற்ற பேன் இண்டியாவாக வந்து வாண்டடாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு? இல்லை சார், இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 4 மணி ஷோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம் சார். பக்கத்தில் நகரிலெல்லாம் 4 மணி ஷோ எல்லாம் போட்டு நாங்கள் வந்து 9 மணி ஷோ போடும்போது நாங்கள் 3வது ஷோவில் தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ அங்கே வந்து படம் பார்த்துட்டு அங்கே இன்டர்வெல்லையே வந்து ரிவ்யூ கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் மைனஸ் ஆகுது. ஆனால் இந்த வருஷம் 2025 அது நடக்காது. ஏன்னா கர்நாடகாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஆந்திராலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் சினிமா 2025 ஆரோக்கியமாக இருக்கும், ரிவ்யூவும் கம்மியாக வரும். ஏன்னா யாரும் பார்த்து ரிவ்யூ பண்ண முடியாது. அவங்க ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ 2 ஷோ முடிஞ்சிடும். இல்லை சார், அதான் முன்னாடி அந்த படங்கள் தாண்டி ஒரு பிளான் இருக்கும்ல சார், அதே மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ப்ரமோஷன் சொல்கிறேன் சார். இப்போ படம் நல்லா இருக்குன்னு சொல்லி படம் வாயை பழுது பார்ப்பீங்க, இல்லை நிறைய ப்ரமோஷன்ஸ் சொல்லியிருக்காங்க சார். ப்ரமோஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சுது நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு வந்து டைரக்டருங்களுக்கு படம் காமிக்கிறது இல்லை. அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஆடியன்ஸ் கூட உட்காந்து தான் படம் பார்க்குறாங்க. எப்படி சார் அவ்வளோ காசு போட்டு பண்ண? அதுதான் கொடுமை. இப்போது ஒரு ரிவ்யூவர் சொன்னார், ஒரு சிஇஓ சொன்னார், நாங்கள் படமே பார்க்கல, சென்சார் போட்ட அப்புறம் தான் தெரியும் டைரக்டர்ஸ் வந்து இது என்னோட ப்ரீராகேட்டிவ், நான் படத்தை காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வரும். அந்த டைரக்டர்ஸ் கட்டுன்னு வரும், ஒரு கிளிம்சஸ் மாதிரி காமிப்பாங்க. அது பார்த்துட்டு ஓஹோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அது வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி படங்கள் இப்படி வரும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருங்க வந்து அவங்க தானே இன்வெஸ்டர்ஸு, அவங்க நம்பிட்டு இறங்குறாங்க, அவங்களும் ப்ரமோட் பண்ணுறாங்க நல்ல விதத்தில். ஆனால் அந்த ப்ரமோஷன் அவங்க கொடுத்த ஹைப்பில் அது படம் வந்து சரியாக வரலைன்னா அது ஒரு ஏமாத்தல். அது வந்து தப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அது வெளிச்சத்துக்கு வருது, ஓ இந்த படம் சரியில்லைன்னு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு படங்கள் டைரக்டர்ஸோட டியூட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட படம் காமிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஓகே பண்ணிவிட்டு பண்ண அப்புறம் தான் சென்சாருக்கே அனுப்பணும். இப்போ என்ன ஆகுது, சில இடத்துல சில டைமில் வந்து 3 hour 15 நிமிஷம் படம் எடுக்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 2வது ஷோலேயே 15 நிமிஷம் கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே வேர்ட் ஆஃப் மவுத் போயிடுறது, இந்த படம் சரியில்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது திருப்பி நம்ம உஸ்பேத்தி ப்ரமோஷன் பண்ணி திருப்பி ஜனங்க வந்து நல்லா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே பாதி படம் ஓடிடும். ஸோ அதான் அவங்க பண்ணுற மேஜர் மிஸ்டேக். ஃபஸ்ட்டே வந்து இவங்க எல்லாம் உட்காந்து பேசி எப்படி வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு கதை சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்கிறோம், ஒரு இந்த மாதிரி செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க கதையை சொல்லும்போது ஃபைனல் அவுட்புட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் பாதி சப்ஜெக்ட் போயிடுறது. ஓகே. அண்ட் இப்போ கூட கேம் சேஞ்சர் படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே? ஆமாம், பேசுகிறாங்க, அது பேசின்னு இருக்காங்க சார். ஓகே. அது வந்து பேசினாரு, அது அநேகமாக சால்வ் ஆகிடும்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கணும் சார். ஓகே. ஸோ இப்போ இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாமே படம் பார்த்துட்டு வந்து வெளில ரிவ்யூ கொடுக்குறாங்களே சார், அதனால தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பொதுவாக பாதிப்பு ஏற்படுதா சார்? ஏன்னா இப்போ படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க, அது எங்கேயாச்சும் ஷோவில் வந்து பாதிக்கப்படுமா? இல்லை, இப்போது சினிமா தியேட்டர்லேயே உட்காந்து
அந்த நம்ம காம்பவுண்டில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர் காம்பவுண்ட் வெளியில் தான் ரிவ்யூவர்ஸு. அதற்குள்ளே அவன் ரோட்டில் வந்து அவன் அவசரத்தில் போயின்னு இருப்பான், அந்த ரிவ்யூவர்ஸ் கம்மி. இங்கே வந்து படம் என்ன, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, அங்கே வந்து 9 மணிக்கு தான் ஷோ போட்டாங்க தமிழ்நாட்டில். ஓகே 6:30க்கே ஒருத்தர் வந்து பழைய படத்தை வந்து மார்க் பண்ணி அந்த தியேட்டரில் காமிச்சா மாதிரி பேசியிருந்தாங்க. நான் அந்த தியேட்டருக்கு ஃபோன் பண்ணேன், என்ன சார் எந்த படம் சார், ஏதோ ஒரு படத்தை வந்து என் தியேட்டரில் மார்க் பண்ணி எடுத்துட்டாங்க, நான் என்ன படமே போடல, எப்படி சார் என் தியேட்டரில் வந்து படம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ரிவ்யூ சொல்கிறது. சார் ரிவ்யூ சொல்லலாம், படம் வந்து நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லலாம், அது வந்து கருத்து சொந்தம். பட் ஒருத்தனை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கரெக்ட். அவனை கூண்டோட கையில், ஏன்னா ப்ரொடியூசருங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு நீ தொழிலுக்கு வந்ததே வேஸ்ட்டு, அது மொக்க படம், வேஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக ஷர்ட்டு போட்டு பெஞ்சில் உட்காந்து பேசுகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க, மக்களோட நிலைமையும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன படம் ரிவ்யூ எடுத்தால் கூட, லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது, அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுச்சு. மேலகன் இந்த பக்கம் இருக்குது, லப்பர் பந்து இங்கே இருக்குது, அது கம்மி ஸ்க்ரீன் தான் வந்தது. கடைசியில் பார்த்தா 2வது வாரம் வந்து லப்பர் பந்து தான் அதிகமாக தியேட்டர் ஷோஸ் வந்தது தவிர மேலகன் கம்மியாக வந்தது. ஸோ இதுதான் சினிமா. ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம், போகாதேன்னு சொல்லலாம். ஆனால் கதை நல்லா இருந்ததுன்னா இவங்க இந்த வந்து காசு கொடுத்த ரிவ்யூவருங்களோட கருத்து, படம் நல்லா இருந்தால் அதோட அதிகமாக இருக்கும். ஓகே. நிறைய இடத்துல இது ஒரு விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க சார், இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், அந்த பொருள் நல்லா இல்லைன்னா நான் மறுபடியும் அந்த கடையில் திருப்பி கொடுத்து காசு வாங்கிடுவேன், தியேட்டரில் நான் போனால் படம் பார்த்தோன்னா நான் தான் ஏமாந்தவன் வழி வந்து இந்த ரிவ்யூவில் தான் தெரியும். அப்போ நீங்கள் நான் வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் தியேட்டரோட போய் காசு திருப்பி கொடுப்பீங்களா சார் அப்படின்ற மாதிரி. தியேட்டருக்கும் படம் எடுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? கரெக்டா. நாங்கள் வந்து இருட்டில் வந்து படம் காமிச்சிட்டு நல்ல படம் நாங்களும் நம்பிட்டு தான் போடுறோம், அது வரலன்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்? தயாரிப்பாளர்கள் கேட்கணும். சினிமா தியேட்டர் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? அது நீங்கள் அப்படி சொல்கிறது பார்த்தா அந்த பீரியடில் வந்து நாங்கள் கரண்ட் பில் கட்டியிருப்போம். ஆமாம். கரண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கேட்கலாமா, படம் நல்லா இல்லைப்பா திருப்பி கொடு, நீ கரண்ட் செலவு பண்ணிட்டு திருப்பி கொடுங்க கேட்கலாமா? இல்லை அவங்க ஆதங்கமாக சொல்கிறாங்க. அதாவது ரிவ்யூவர்ஸ் வந்து நிறைய இடத்துல சொன்னாங்கல்ல சார், இப்போ கங்குவா வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே அந்த ரிவ்யூவை சொல்லி ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, அதோட நம்பர்ஸ்க்கு அதை வந்து கலெக்ட் பண்ண விடாம. ஸோ அப்படியே நிறைய விஷயங்கள். இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, டிஃபன் சாப்பிட்றீங்க, வீட்டில் தான் வந்து சொல்லுவீங்க அந்த ஹோட்டலுக்கு போன சாப்பாடு இல்லை, சரியா இல்லை, அந்த தோசை சரியா இல்லை, சரியாக வேகலை, கொடுத்துட்டாங்கப்பான்னுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ரீஃபண்ட் கேட்டிருக்கீங்க? இல்ல ஏன் சினிமா தியேட்டர் மட்டும் ரீஃபண்ட் கேட்கணும் அந்த எண்ணம் வருது? இல்ல சார், ஹோட்டல் இருக்கே சார், அது மாதிரி ஏதாவது காம்பன்சேட் பண்ணுவாங்களே சார்? இல்ல அது வந்து பூச்சியும் புழு இருந்தாதான் எல்லாரோட டேஸ்ட்டுக்கு வந்து அவன் ஹோட்டலுக்காரன் சுட முடியுமா தோசையை? சுட முடியாது இல்ல. அப்ப எதுக்கு சினிமா தியேட்டரு? ரெஸ்பெக்ட் டு டிஃபர்ஸ் அண்ட் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, ஒரே ஸ்கூலுக்கு போறோம், ஒரே காலேஜுக்கு போறோம், ஒரே கிளாஸ் ரூம்ல உட்காடுறோம், எதுக்கு ஒருத்தர் 100 மார்க் வாங்குறாங்க, இன்னொருத்தர் 35 மார்க் வாங்குறாங்க? அதே வாத்தியார் தானே. அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலை திட்ட முடியுமா, காலேஜை திட்ட முடியுமா, வாத்தியாரை திட்ட முடியுமா? அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார். இப்போ நீங்க இந்த மாதிரி ஃபேக்டா நிறைய ஓப்பனா சில விஷயங்கள் சொல்றீங்க, இது வந்து நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. ட்விட்டர் பக்கமா இருக்கட்டும், நீங்க பேசுறது எல்லாமே வந்து எதையும் வந்து பயப்படாம ஃபில்டர்லாம் போடாமல் பேசுறீங்க. அது ஏதாவது வந்து உங்ககிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்க ஃபேமிலி சைட்ல ஏதாவது பேசுறாங்களா சார்? ஏதாச்சும் உண்மை கசக்கும் அது சொன்னே இல்ல பேசுறாங்களா? இல்ல இல்ல, இப்போ தியேட்டர் கலெக்ஷன் நீங்க வந்து 1000 கோடி பண்ணலாம், 1700 கோடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். கலெக்ஷன் எங்க இருந்து வருது? எங்ககிட்ட தானே வருது. நாங்கள் தானே சொல்லணும் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு படம் இருக்கு, ஒரு புஷ்பா படமா எடுத்துக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 500 கோடி ஆச்சுன்றாங்க. இப்போ கலெக்ஷன் வந்து 1700 கோடி ஆகும். இந்த 500 கோடி வந்து அவங்க 3 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட வட்டி என்ன ஆகுது? மேலே போயிருக்கும். அது ஒரு 250 கோடி வட்டி வந்திருக்கும். இப்போ 1700 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஜிஎஸ்டி தியேட்டரோட ஷேர் எல்லாம் போனான்னா எவ்வளோ வரும்? 50% போயிடும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 750 கோடி, வர அமௌண்ட்டு 800 கோடி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ 1700 கோடி கிராஸ்ன்றான், அதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 22%. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லையா ஷேர், அவன் வந்து பங்கு போகும், அதுக்கப்புறம் தானே வரும். அதுக்கப்புறம் வர ரூபா வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துன்னு போகிறதில்ல, அது முதலீடு போட்டிருப்பீங்கல்ல. கண்டிப்பாக அந்த முதலீடு மைனஸ் பண்ணும் இல்லை. இவ்வளோ ஃபேக்டர்ஸ்லாம் போய் கடைசியில் கொஞ்சம் தான் மிஞ்சும். ஓகே, இது தெரியாம 1700 கோடி அது ஃபுல்லா அவங்களுக்கு தான் போகும், அதுல வந்து இவங்க ஷேர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாப்கார்ன் கதை வந்தது. கேரமல் பாப்கார்ன் வந்து 18%. அப்புறம் ஒரு ஜிஎஸ்டி ஆள் சொல்றாரு
பாப்கார்ன் இந்தியாவில் சேல்ஸ் ஆகுறது 0.00013% தான் சேல்ஸ் ஆகுது. அது எதுக்கு வந்து 18.5ன்னு சொல்லின்னு இருக்கீங்க சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஏதாவது சொன்னான்னா ஒரு வைரல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகுது. அதான் பிரச்சனை ஆகுது. சார் இப்போ சினிமா படங்கள் நிறையா வந்துட்டு இருக்கு, நிறையா போயிட்டு இருக்கு. பட் முன்னாடி மாதிரி சினிமா இப்போ நல்லா இயங்கிட்டு இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கா சார்? சார் இப்போது நீங்கள் வந்து விஜயகாந்த் நினைவு நாள். ஆமாம் ஆமாம். அவர் 1984 23 படம் ரிலீஸ் ஆச்சு. அதே பீரியடில் மம்முட்டி படமும் 26 படம் ரிலீஸ் பண்ணார் அவர் கேரளாவில். அவரோட பையன் துல்கர் சல்மான் 13 வருஷத்தில் 26 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. கான்ட்ராஸ்டாக இருக்குது சார். ஒரு நடிக்கணும், ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் நம்பி ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு தீவிரத்தன்மையாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். அவர் படம் கொடுத்துருக்காரு, நம்ம வந்து போய் முடிச்சு கொடுத்துடலாம், 30 நாள் 40 நாள் 90 நாள் முடிச்சு கொடுத்துட்டு அவர் ரிலீவ் பண்ணலான்னு அந்த தீவிரத்தன்மையே கிடையாது. ஒரு படம் எடுத்தால் 3 வருஷம். இப்போ ரஜினி சாரே நீங்கள் பார்த்தீங்கன்னா 172 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் 12 வருஷத்தில் 21 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 31 வருஷத்தில் 165 படம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 படம். கால் ஷீட் வந்து 90 நாள் கொடுப்பாரு ஒரு படத்துக்கு. 360 டேஸ் ஆக்ட் பண்ணுவார் அவர். அதுக்கு தான் அவர் சூப்பர் ஸ்டார்னு நாங்கள் கூப்பிடுறோம். கமல்ஹாசன் எடுத்துக்கோங்க, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு. அதுக்கு தான் அவர் ஆண்டவரும் நம்ம கூப்பிடுறோம். ஒரு தீவிரத்தன்மை வேணும். ஒருத்தர் நம்ம நம்பி படம் போடுறாங்க, நல்லா நடிச்சு கொடுப்போம், அவரை ரிலீவ் பண்ணணும்னு கிடையாது. தீவிரத்தன்மை கிடையாது. ஒரு படம் எடுத்தால் 3 வருஷம். சிவாஜி சார் ஒருத்தர் மண்ணுக்குள் வைரம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் தான் மனோஜ்குமார். ஓகே. பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு 4:30 மணியில் ட்ரெயினில் இறங்குறாரு. 6:30 மணிக்கு ஷூட்டு, 7 மணிக்கு ஷூட்டு. அவர் மனோஜ்குமார் சொல்கிறார், சார் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாம். இல்லை நான் சம்பளம் வாங்கிட்டேன், நான் உனக்கு வேலைக்காரன், நீ எப்போ நீ தான் முதலாளி, நீ சொல்கிறதான் சொல்லிட்டு 6:30 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. ஓகே. எக்ஸப்ட் தி டாப் ஸ்டார்ஸ், மீது எத்தனை பேர் நிற்கிறாங்க. அவங்க டைரக்டர் வந்து 7 மணிக்கு வான்னா 11 மணிக்கு தான் கேரவான்லேருந்து வெளியில் வரான். ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும். லெத்தார்ஜிக்காக டிசிப்ளின் போயிடுச்சு. டிசிப்ளின் இருந்தால் தான் சினிமா தொழில் நல்லா இருக்கும். ப்ரொடியூசரு அவங்க நம்பி காசு போடுறாங்க, அவங்களுக்கு வந்து விஸ்வாசமாக இருந்தால் தான் சினிமா தொழில் நல்லாயிருக்கும். ப்ரீவியஸாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் சார் எல்லாம் நிறைய படங்கள் பண்ணார். 49 வயசில் இறந்துட்டார். இப்போ கூட பேசப்படுறது. பாட்டு எங்கே சார் இருக்குது. இப்போ கூட பாசமலர் பாட்டு வந்து 60 வருஷம் அப்புறம் நீங்கள் கேட்டால் அருமையாக இருக்குது, அர்த்தமுள்ளதாக இருக்குது. ஆமாம். இப்போ அஜித் சார் படம் வந்து விஸ்வாசம் பாட்டு, இந்த கட்சி பாட்டு நீங்கள் கேளுங்களேன், அது மைண்ட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருந்தாலும் அந்த பாட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் இந்த 2024 ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள், அந்த மனநிலை உங்களுக்கு கொடுக்குமா பாருங்கள். இல்லை. ஸோ வந்து நம்ம ஏதோ ஒரு சுற்றி கையில் கொடுத்துடலாம், நம்ம யாரை கேட்க போகிறாங்கன்னு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி எப்போ வருதோ அப்போ தான் நாங்கள் முன்னேற்றோம். சார் அப்போ 2024 நேற்று வந்துச்சு சார் பாட்டு சாவாடிக்கா அப்படின்னு பாட்டு கேட்டிங்களா சார்? அது 25க்கு தானே? 25 தான். ஆனால் கேட்ட பாட்டு நல்லா இருந்துச்சா சார்? அது பாட்டு வந்து நம்ம பார்க்கலாம். 10ஆம் தேதி நாங்கள் தியேட்டர் உள்ளே வாங்க, நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது. சிறப்பு சார், சிறப்பு. அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு சார், லைக் அந்த விடாமுயற்சியுடைய அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சா? அது இனிமேல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே 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 சார். சார் நீங்கள் பார்த்த வரைக்குமே டாப் 3 பிக்ஸ் 2024 எது சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம அமரன். ஓகே. 3வது வந்து வேட்டையன். 4வது ராயன். அப்புறம் இந்தியன் 3. இந்தியன் 3 இந்தியன் 2 வந்து கமல்ஹாசனுக்காக ஓடினது படம். அவர் ஆண்டவர் திருப்பி விக்ரமுக்கு அப்புறம் வராரு, அதுக்காக ஓடின படம். அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸில் எதிர்பார்க்காம போச்சு. பட் மகாராஜா வந்து தி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் ஜெயிச்சுது படம். வாழையும் அப்படிதான். ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த படம் சரியாது போகாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல சார், அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது? இந்தியன் 2 ரொம்ப எதிர்பார்த்தோம், பெருசாக போல. வேட்டையன் வந்து ஜெயிலருக்கு அப்புறம் ரஜினி சார் வராரு, அந்த கலெக்ஷன் வந்து பீட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா ரஜினி சார் படம் பீட் பண்ணோம். இப்போ அடுத்தது கூலிக்கு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே. அது ஏதோ 1000லாம் சொல்கிறாங்க, 1000 crores அந்த மேஜிக் தமிழ் சினிமா பண்ணுன்றாங்களே சார், பண்ணுமா சார்? 24 பார்க்கலாம் சார். 25? நான் எதிர்பார்க்குறது 69 தான். தளபதி 69. ஆமாம், அதுதான் 1000 கோடி. ஏன்னா அது வந்து பார்ட்டிங் கிஃப்டாக மக்கள் விஜய் சார் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி சார். அது ஒரே லைனில் பட்டு மக்கள் எல்லாரும் பிடிக்கிறீங்க டக்கு தளபதி 69 சார். ஒரு ஃபேர்வெல் கொடுத்தானா ஒரு பீக்கில் இருக்கிற ஆளு 250 கோடி சம்பளம் வீசிட்டு அவர் மக்களுக்கு நன்மை செய்யும் போது கடைசியில் நம்ம
ஒரு இவ்வளோ நாள் பண்ண இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்மள ஏதாவது படம் நல்லா இப்படி எடுத்து 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தா தானே அந்த அவருடைய ஆம்பிஷன் நம்ம தீர்க்க முடியும். ஓகே, அது ஒரு மைனஸா அமையுமா சார் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு? ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து படங்கள் பண்ணுவாரா பண்ண மாட்டான்றது அவருடைய கால் அது. பட் அவர் படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் கொடுத்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பாலிடிக்ஸ் போனதா பாலிடிக்ஸ் போனதுனால சினிமாவில் வந்து அது ஒரு லாக் வரும்ல சார். அதான் 69 இஸ் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. தமிழ்நாடு மக்கள் ஜெயிச்சாங்க, சினிமா தியேட்டர்காரங்க ஏமாந்தாங்க. ஓ இதான். தேங்க்யூ சார். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.